பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு கொடுக்கும் தேவன். ஆதார வசனம் லூக்கா 6:38 கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். சத்தியத்தை அறிந்தவர்களே, கொடுப்பது தேவனுடைய இயல்பு, அன்பு செலுத்துவது தேவனுடைய இயல்பு. எது இவரை கொடுக்க வைக்க செய்கிறது? ஏன் நமக்கு கொடுக்க வேண்டும்? எந்த வரிசையில் எதை கொடுக்கிறார்? எப்படி கொடுக்கிறார்? எவ்வளவு கொடுக்கிறார்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில்தான் இன்றைய செய்தி. நம்ம எடுத்துக்கொள்வோம். நம் பிள்ளைகளுக்கு தேடி தேடி கரிசனையாக அவர்களது தேவை, விருப்பம், எதிர்கால வாழ்விற்கு இப்படி அறிந்து புரிந்து கொடுக்கிறோம், சேர்த்து வைக்கிறோம். பிள்ளைகளுக்காகவே ஜீவிக்கிறோம், வாழ்கிறோம். பல குடும்பங்களில் திருமண உறவில் சமாதானம் இல்லாதவர்கள் இப்படி சொல்கிறார்கள், கணவனும் மனைவியும். இந்த பிள்ளைகளின் நல்வாழ்விற்காகவே நாங்கள் சகித்து கொண்டு ஒன்றாக வாழ்கிறோம் என்கிறார்கள். உண்மைதான். பொல்லாதவர்களாகிய நாமே இம்மட்டும் நம் பிள்ளைகளுக்கு சகித்து கொண்டு இறங்கி செயல்படுகிறோம் என்றால் நம் பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்கிறார். மத்தேயு 7:11, லூக்கா 11:11-13 வசனங்களை வாசித்து கொள்ளுங்கள். வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு, கேட்பவர்களுக்கு, உரிமையோடு விசுவாசத்தோடு உறவின் அடிப்படையில் தம்மை தேடுவர்களுக்கு சகலத்தையும் கொடுக்கிறார். எதை முதலில் கொடுக்கிறார்? அதுதான் முக்கியம். இழந்து போன உறவு. ஆதாம் ஏவாள் பிசாசனுடைய பேச்சை கேட்டு உறவை இழந்து போனார்கள், விழுந்து போனார்கள். அந்த உறவை புதுப்பித்து மறுபடியும் தம்முடைய உறவில் வந்து தம்மோடு இணைந்து கொண்டு தகப்பன் பிள்ளை என்ற உறவுக்காக இதை அடைய தம்மையே கொடுத்தார். இதை கேட்டு வாங்கக்கூட நாம் அறியாத நிலையில் இருந்தோம் அந்தகாரத்துக்குள். ஆவியானவர் பல காலங்கள் பல விதங்களில் நமக்கு இதை உணர்த்தி கொண்டே வந்தார். வெளியிலிருந்து சாட்சியை கொடுத்தார், தெளிவை கொடுத்தார், எப்படி உள்ளே வருவது என்ற முறைமையை கற்றுக் கொடுத்தார். சபையின் மூலம், மற்றவர்கள் மூலம் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ரோமர் 10:9-10, யோவான் 3:16 சொல்லுகிறது. எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கேட்டீர்களா? இதைத்தான் முதலில் செய்தார். அவரை தந்தருளி நம்ம மேல் அன்பு கூர்ந்தார். யார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை. நீங்கள் ஒருவர் மட்டும் இந்த உலகத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்காகவே அவரை கொடுத்திருப்பார். அவரை தந்தருளி அன்பு கூர்ந்தார். எந்த ஒரு காரியம் ஆண்டவர் செய்தாலும் அதன் முடிவை தோண்டி பார்த்தால் அன்பு இருக்கும். அன்பிற்காக செய்கிறார், நம்ம மேல் வைத்த பிரியத்திற்காக செய்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார், முழுமையும் கொடுத்து விட்டார். அவர் தனக்கென்று ஏதும் வைத்துக்கொள்ளை, சகலத்தையும் கொடுத்தார். ஏன்? நம்மேல் வைத்த அன்பு. ஆரம்பம் அன்பு, நடைமுறை வாழ்வில் அன்பு, இறுதியும் அன்பு. முற்றுமுடி ரட்சிக்க வல்லவர், முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன். நாம் இதை அன்பினால் அவருடைய அன்பில் நிலைத்திருக்கும் பொழுது இந்த பரிபூர்ண அன்பை நாம் ருசிக்கலாம். இந்த அஸ்திவார சத்தியத்தை புரியாமல், உணராமல், தெளிவில்லாமல் இதற்கு மேலே எதை கட்டினாலும் அது நிற்காது. கலாத்தியர் 2:20 பவுல் சொல்கிறார், நான் பிழைத்திருக்கிறது இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அந்த அளவுக்கு நம்ம அவருடைய முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் முழுமையாக கொடுத்தால் நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று பவுல் சொல்லுகிறார். அப்படி தம்மை தாமே நமக்கு ஒப்பு கொடுத்ததனால், இதை விசுவாசித்ததனால், ஏற்றுக்கொண்டதனால் நாம் பிழைத்திருக்கிறோம். அதுதான் கலாத்தியர் 2:20 சொல்லுகிறது. தெய்வ குடும்பத்தில் ஒரு நபராக இருக்கிறோம். ஒரே பழியினால் எல்லாரையும் மீட்டுக்கொண்டார். இதெல்லாம் நீங்கள் தீமோத்தேயு 8 வாசி பார்த்தா தெரியும். ஒரே பழி, அடுத்த பழியெல்லாம் கிடையாது. இப்போது நாம் இருளின் அந்தகாரத்தில் அல்ல, ஒளியின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், தேவ பிள்ளைகள், நீதிமான்கள், அப்பா பிதாவே என்று அழைக்கும் சுவிகார ஆவியை பெற்றிருக்கிறோம். எப்போ பெற்றோம்? எப்படி பெற்றோம்? அதற்கு கலாத்தியர் 4:6 சொல்லுகிறது, அவர் தம்முடைய குமாரனை ஆவியை நமக்கு கொடுத்ததினாலே நாம் அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம். குமாரனின் ஆவி இயேசு கிறிஸ்து எப்படி அழைக்கிறார் பிதாவே? அப்பா பிதாவே. அவருடைய ஆவி நமக்குள் இருப்பதனால் நாம் அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம். பெரிய வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிறோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் என்ற வாக்குத்தத்தம்.
வாக்குகள் பெற்றிருக்கிறோம். இவைகள் யாவை இலவசமாகவே பெற்றிருக்கிறோம். இதுவரை நான் சொன்னதெல்லாம் அவர் கொடுக்கிறார், நாம் வாங்குகிறோம். அவர் கொடுக்கிறார், நாம் வாங்குகிறோம். இலவசமாக கொடுத்தால்தான் வாங்க முடியும், வெளியே கிடையாது. விலைக்கரையும் செலுத்தி நாம் வாங்க முடியாது. அடுத்து நாம் இந்த பூமியிலே சகலத்தையும் பெற்று சம்பூரணமாக ஆரோக்கியமாக சாட்சியாக வாழ்ந்து பரலோகம் செல்ல உலக ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார், நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த 2 ஆசீர்வாதங்களும் அவசியம். ஏதோ ஒன்று இருந்தால் போதும் என்றால் நாம் முழுமையாக வாழவே முடியாது. வாழ்வு அறகுறைதான். இது தேவ விருப்பம் அல்ல, சித்தமும் அல்ல. என்ன 3 யோவான் 2வது வசனம் சொல்லுகிறது உங்களுக்கு தெரிந்த வசனம்தான். பிரியமானவர்களே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். எல்லாவற்றிலும், ஆவிக்குரிய காரியத்திலும் உலக பிரகாரமான காரியத்திலும். அடுத்து இனிதான் நம்முடைய பங்கு ஆரம்பமாகிறது. இதுவரை கொடுத்தார் பெற்றோம், கொடுத்தார் பெற்றோம். நம்முடைய விசுவாசத்தின் அளவு, இதை காட்டக்கூடிய முறை, அவரை தேடக்கூடிய முறை, தொடர்ந்து ஏற்றி ஆவிக்குரிய ஒழுங்கு, இவைகளை சார்ந்தது தான் இனி நாம் வாழக்கூடியது. இதுவரை பெற்றோம், இனியே நம்முடைய பங்கு பொறுப்பு எல்லாம் இருக்கிறது. நாம் கொடுக்க வேண்டும். பெற்றுக்கொள்வதற்காகவே நாம் கொடுக்க வேண்டும். இதுதான் நாம் செலுத்தும் விலைக்கரையும். இதற்கு கர்த்தர் காலைதோறும் புது கிருபைகள் கொடுக்கிறார். இப்படி கிருபை பெற்று ஆச்சரியமான காரியங்கள் தேவ திட்டத்தை செய்து முடித்த பவுல் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15:10 வாசித்து பாருங்கள். நான் பட்ட பிரயாசம் அது வீணாக போகவில்லை, எனக்கு கொடுத்த கிருபை அது வீணாக போகவில்லை. வீணடிக்க கூடாது. நம் இஷ்டத்திற்கு இந்த விலைக்கரைத்தை செலுத்த முடியாது, கூடாது. யோவான் 15:5 சொல்வது போல, நான் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அவருடைய துணை, ஆவியாளர் துணை, அவருடைய வாக்கு, இதையெல்லாம் பெற்றுத்தான் தினப்படி ஒரு நாளை நாம் வாழ வேண்டும். அதற்குத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அவரே சில நியமங்களை வகுத்து கொடுத்து கற்றுக் கொடுத்து, நீ இப்படி கொடு, நீ பெற்றுக்கொள்வா என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ள வழி வகை செய்து தருகிறார். முழுமையான வாழ்க்கை வாழ நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதில் முதலில் ஒன்று மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடு, மற்ற யாவும் கூட கொடுக்கப்படும். நீ முதலில் எதை தேடுவே? என்னை தேடு, என்னுடைய பிரசன்னத்தை தேடு, என் கிருபையை தேடு, மற்ற எல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த கூட கொடுக்கப்படும் காரியத்திற்காக நீ உருகாதே, என்னை தேடு என்று சொல்கிறார். இது நம்முடைய பொறுப்பு. அப்போ அவரை முதலில் நாம் தேட வேண்டுமானால் நம்முடைய நேரத்தை கொடுக்க வேண்டும். நம்ம நேரத்தை முதலில் நாம் விதைக்க வேண்டும். 10 நிமிஷம் ஆரம்பித்து 15, 25 நிமிஷம், 1 மணி நேரம் என்று நம்ம நேரத்தை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கடுத்து நம்ம வாசித்தோமே லூக்கா 6:38, அமுக்கி கழிந்து உன்னை மடியில் போடுவாய், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். இது விதைத்தலை பற்றி சொல்லுகிறது. நீர் ஒரு மூட்டை விதைத்தால் பல மடங்கு இருக்கலாம். நீங்கள் ஒரு மரக்கால் மட்டும் விதைத்தால் கொஞ்சமாக தான். கொஞ்சமாக விதைக்கிறவன் கொஞ்சமாக இருக்கிறான், நிறைவாக விதைக்கிறவன் நிறைவாக இருக்கிறான். நீங்கள் எந்த அளவுக்கு விதைக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அறுவடை இருக்கும். அது கலாத்தியர் 6:7 பின்பகுதி வாசித்து பாருங்கள். இப்படி நியமங்களை கை கொண்டு கர்த்தரிடத்து சகலத்தையும் பெற்று சாட்சியாக நின்றவர்கள் ஆபிரகாம். ஆபிரகாம் எதை கொடுத்தான்? விசுவாசத்தை காட்டினான், விசுவாசத்தை கொடுத்தான். உன் மகனை ஈசாக்கு எனக்கு பலியாக கொடு என்று சொன்னார். அவன் தாமதிக்கவே இல்லையே, மனைவியோட கூட சொல்லவில்லையே, இரவோடு இரவாக புறப்பட்டு போய் பலி கொடுக்க ஆரம்பித்தான். கர்த்தர் பார்த்தார். அவனுடைய விசுவாசம், அவனுடைய கீழ்ப்படிதல் இரண்டையும் பார்த்தார். ஈசாக்கை திரும்ப கொடுத்தார். ஈசாக்கு என்னை கொடுத்தான்? விட்டு கொடுத்தான். அதை நீங்கள் ஆதியாகமம் 26 படித்து பார்க்க வேண்டும். அவருடைய தகப்பனுடைய ஆபிரகாம் காலத்தில் தோண்டின துறவையெல்லாம் பெலிஸ்தீர்கள் மூடி போட்டு விட்டார்கள், தூர்த்து விட்டார்கள். இவன் ஒன்றொன்றாக தோண்ட தண்ணீர் வருகிறது. அவர்கள் இது எங்களுடையது, எங்களுடைய சொல்ல விட்டு கொடுத்தார். இன்றைக்கு அநேகம் குடும்பங்களை விட்டு கொடுப்பது இல்லை. மனைவிக்கு கணவன் விட்டு கொடுப்பதில்லை, கணவன் மனைவிக்கு விட்டு கொடுப்பதில்லை, பிள்ளைகளை விட்டு கொடுப்பதில்லை. இந்த விட்டு கொடுக்கும் குணம் நமக்கு அவசியம். விட்டு கொடுத்தால் நாம் பெற்றுக்கொள்ளலாம், நிம்மதி பெற்றுக்கொள்ளலாம், சமாதானம் பெற்றுக்கொள்ளலாம். இயேசு முழுமையும் கொடுத்தார். இயேசு உலகத்தில் வாழ்ந்தபோது அதிகாலை எழுப்பி போய் ஜெபம் பண்ணினார், பொறுமையாக இருந்தார். நீ பிசாசு பிடித்தவன் என்று சொன்னார்கள், அமைதியாக சகித்து கொண்டு விளக்கம் கொடுத்தார். யாரு மேலே அவர் கோபித்துக் கொள்ளவில்லை, ஏற்றுக்கொண்டார், முழுவதையும் கொடுத்தார். ஆகவே நாம் இன்று நிறைவாக நாம் வாழ்கிறோம். ஆவிக்குரிய பண்பு செழுமையை நாம் காட்ட வேண்டும், கொடுக்க வேண்டும். உலக பிரகாரமான பொருட்களை கொடுக்க வேண்டிய அவசியமானால் நாம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு சபைக்கு போவதே இல்லை, நேரமில்லை என்று சொல்கிறார்கள். நேரத்தை நாம் கொடுக்க வேண்டும். நாம் உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அது கொடுப்பது.
நமக்கு நாமே ஜெபிப்பது, உபவாசம் இருந்து ஜெபிப்பது அது அல்ல. பிறருக்காக, தேசத்திற்காக, சபைகளுக்காக ஒரு நேரம் உபவாசம் இருந்து எப்போவாவது நாம் ஜெபிக்கிறோமா அது கொடுத்தல் பல மடங்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நாம் அறுவடை செய்யலாம். ஹல்லேலூயா. யோசேப்பு என்ன கொடுத்தான்? அவன் சின்ன பையன் அல்லவா? அவன் கர்த்தருடைய அன்பை ஏற்றுக்கொண்டு தன்னை விட்டு கொடுத்தான், தன்னுடைய வாழ்வை விட்டு கொடுத்தான். என்னுடைய வாழ்வில் நீங்கள் என்ன நடத்துகிறீங்களோ நடத்துங்கப்பா என்று விட்டு கொடுத்தான். அவர் கொடுப்பதை, நம்மளுக்கு கொடுப்பதை அவர் நிறுத்தி கொள்வதே இல்லைங்க. அதை எதை பொறுத்தது என்றால் நாம் விதைக்கிற விதையை பொறுத்தது, நம்முடைய விசுவாசத்தை பொறுத்தது, நம்முடைய பொறுமை சகிப்புத்தன்மையை பொறுத்தது, காத்திருக்கிறதை பொறுத்தது. இதெல்லாம் கொடுப்பது, இதெல்லாம் விதைப்பது. ஒருவர் உங்களை அநியாயமாக பேசினால் நீங்கள் அமைதியாக வந்துவிட்டு சகித்து கொண்டு வந்தீர்கள், ஆனால் நீங்கள் விதைக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் குடும்பத்தில் கணவனோ மனைவியோ தேவையில்லாமல் பேசும் பொழுது அல்லது வேண்டாதை பேசும் பொழுது சகித்து கொண்டு பொறுமையாக போய்விட்டால் நீங்கள் விதைத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். சமாதானம் விளைந்து வரும். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் கொடுக்க கொடுக்க முதல் பகுதி நாம் பெற்றுக்கொண்டோம். அவர் கொடுத்தார், நாம் பெற்றுக்கொண்டோம். அவர் கொடுத்தா தான் நான் வாங்க வேறு வழியே இல்லை. இரண்டாவது பகுதி நாம் கொடுக்க வேண்டும். எந்த அளவில் கொடுக்கிறோமோ அந்த அளவில் பெற்றுக்கொள்கிறோம். எதை கொடுக்கிறோமோ அதுவாக நிறைவாக நம்ம வரும். நீங்கள் நெல் கொண்டு போய் சோளத்தையோ கம்பையோ விதைத்து விட்டு நெல் வரும் என்றால் வராது. எப்படி வரும்? எதை விதைக்கிறீர்களோ அதை தான் வரும். எவ்வளவு விதைக்கிறீர்களோ அவ்வளவு நீங்கள் பயனடையலாம். அது ஒரு நாளும் காலையிலிருந்து சாயங்காலம் வரை, இரவு வரை நீங்கள் என்னெல்லாம் விதைக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்காக என்ன விதைக்கிறீர்கள்? ஆவிக்குரிய காரியத்துக்கு என்ன விதைக்கிறீர்கள்? உலக பிரகாரமான காரியத்துக்கு என்ன விதைக்கிறீர்கள்? உலக பிரகாரமான காரியத்திற்கு உழைக்க வேண்டும், ஞானமாய் உழைக்க வேண்டும். இந்த ஞானமாய் உழைப்பதற்கு முன்னாடி ஆவிக்குரிய காரியத்திற்கு என்ன விதைத்தீர்கள்? ஆண்டவருடைய கிருபை பெற்றோமா? அந்த கிருபை வேஸ்ட் பண்ணுகிறோமா? யோசித்து பாருங்கள். நிறைவாய் வாழ்வீர்கள். நீங்கள் மட்டும் அறுவடை செய்ய மாட்டீர்கள், உங்கள் வம்சம் தலைமுறைகளை அறுவடை செய்யும். நீங்கள் விதைப்பது உங்கள் காலத்தில் நீங்களே அறுவடை செய்வீர்கள், உங்களுடைய சந்ததிக்கு விட்டு செல்வீர்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, வாழ்வின் அஸ்திவாரத்தை இலவசமாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். பின் நீர் இன்று எங்களோடு பேசி கற்றுக் கொடுத்த நியமங்களை நிறைவேற்றி சகலத்தையும் பெற்று சம்பூரணமாய் வாழ்வோம். அறிக்கை செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு, நான் சுதந்திரவாளி, கர்த்தரும் அவருக்குள் அனைத்தும் இது எனக்குரியது. இதை பெற்றுக்கொள்வதற்கு காலையிலிருந்து மாலை வரை நியமத்தின்படி விதைத்து கொண்டே இருப்பேன். அறுவடை தொடர்ந்து கொண்டே வரும். ஆமேன். ஹல்லேலூயா.